الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل للمؤمنين يغضوا من أبصارهم ويحفظوا فروجهم ذلك أزكى لهم إن الله خبير بما يصنعون. அளவற்ற அருளாளன் நிகரில்லா அன்புடையோன் அல்லாஹுவின் பெயரை கொண்டு ஆரம்பிக்கிறேன். உயிரிலும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் பரிசுத்த தோழர்கள் குடும்பத்தார்கள் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் வந்து சேர்க்கிறார்கள். எல்லாம் வல்ல ஆலமீன் இன்றைய தினம் நாம் ஓதிய கேட்ட அனைத்து வசனங்களுக்கும் நிறைவான நல்ல கூடிய அல்லாஹ்வுடைய அருள் புரிவானாக. முழுமையான பரிபூர்ணமான உடல் சுகத்தை அல்லாஹ் நசீபாக்குவானாக. மன நிம்மதியை அல்லாஹ் தருவானாக. ரமலானினுடைய ரஹ்மத்தை முழுமையாக அல்லாஹ் நமக்கு சொந்தமாக்கி தருவானாக. புனிதம் நிறைந்த ரமலானின் பரக்கத்தினால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. உயர்ந்த சொர்க்கத்தையும் அல்லாஹ்வின் மேலான பொருத்தத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக. கண்ணியமிக்க முஃமினீன்களே, நேற்றைய தினம் குறிப்பிட்டது போல சூரத்துன் நூர் என்ற சூறாவினுடைய தொடர்ச்சி இன்று ஓதப்பட்டது. சூரத்துன் நூர் ஒரு அரை ஜுஸு இருக்கும். ஆனால் நான் குறிப்பிட்டது போல நாம் ஒவ்வொருவர்களும் அந்த சூறாவை படிக்கத்தக்க அளவுக்கு உள்ள அல்லாஹ்வின் அறிவுரைகள் நிறைந்து இருக்கிறது. தனி மனித ஒழுக்கங்களை பற்றி பேசுகிறது அந்த சூறா. ஒரு குடும்பத்தின் ஒழுக்கங்கள் குறித்து பேசுகிறது அந்த சூறா. சமூகத்தினுடைய ஒழுங்குகள் குறித்து பேசுகிறது அந்த சூறா. இப்படி எல்லா ஒழுங்குகளையும் அல்லாஹ்வினால் உபதேசிக்கப்படுகிற அத்தனை அறிவுரைகளையும் அந்த சூறா பேசுகிறது. சின்ன சூறா தான் என்று சொன்னாலும் கூட ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுக்காக இறக்கப்பட்ட அந்த சூறாவினுடைய தொடர் ஆயத்துக்கள் சமூகத்தில் என்னென்ன பிரச்சனைகளை மனிதர்கள் சந்திக்கிறார்களோ அத்தனை ஒழுங்குகளை பற்றியும் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். உதாரணமாக குடும்பத்தினுடைய விஷயத்தில் அல்லாஹ் பேசும்போது பர்தா முறைகள் அல்லாஹ் இந்த சூறால தான் அல்லாஹ் சொல்றான். ஒரு பெண் யாரிடத்துல எல்லாம் ஹிஜாபை பேணணும், யாரிடத்துல எல்லாம் பர்தாவை பேணணும், யாரெல்லாம் ஒரு பெண்ணுக்கு மஹரம், யார் மஹரம் அப்படின்னு நீங்க எங்கேயாவது குர்ஆன்ல நீங்க படிக்கணும்னா இந்த சூறால உள்ள ஆயத்தை நீங்க படிச்சா போதும். இந்த சூறால அல்லாஹ் தஆலா ஒரு பெண்ணுக்கு யார் மஹரம், யார் மஹரம் இல்லை, யார் மஹரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ இவர்களை தவிர மற்றவர்கள் எல்லாம் ஒரு பெண்ணுக்கு அந்நியர்கள். அப்போ அல்லாஹ் இந்த ஆயத்தில் அல்லாஹ் தெளிவாக ஒரு ஆயத்தில் அல்லாஹ் இதை வரிசையாக சொல்றான். ஒரு பெண் யாரிடத்துல இல்லாம் மஹரம் யாரெல்லாம், அவருடைய கணவன், அடுத்து அவருடைய தந்தை, மாமனார், சகோதரர்கள், சகோதரனுடைய மக்கள், சகோதரிகளுடைய மக்கள், அதே மாதிரி மற்ற பெண்கள், இவர்களுடைய விஷயங்களில் எல்லாம் பர்தாவுடைய விஷயங்கள் மஹரமியத் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். இவங்களை தவிர உள்ள மற்றவர்களை எல்லாம் அல்லாஹ் அந்நியர்கள் என்று அல்லாஹ் பேசுகிறான். அதே மாதிரி சமூகத்தினுடைய ஒழுங்குகள், மற்றவங்களுடைய வீட்டிற்கு நீங்க போனா, யாருடைய வீட்டிற்கு போனா முன்கூட்டியே அழைக்கப்பட்டு இல்லாமல் உணவுக்காக சொல்லப்படாமல் போன இடத்துல சாப்பிட சொல்றாங்க. அல்லாஹ் சொல்றான் நீங்க உரிமையோடு சாப்பிடலாம். யார் இடத்துல உலகத்தா குலை சாலைக்கும் ஜுனாஹுன் அல்லாஹ் தஆலா சொல்றான் உங்களுடைய பெற்றோர்கள், வாப்பா அம்மா, சகோதரிகள், சாச்சா, மாமா, மாமி, அப்படியே வரிசை அடுக்கிறான். அந்த வரிசையில் அல்லாஹ் கடைசியா சொல்றான் உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய பரிசுத்தமான நீங்க ஆத்மார்த்தமா பழகிற நண்பர்கள், உங்களுடைய வீட்டுக்கெல்லாம் நீங்க போனா சேர்ந்து வீட்டில் உட்கார்ந்து சாப்பிடலாம். போன இடத்துல சொன்னா நீங்க தாராளமா உரிமை எடுத்து சாப்பிடுங்க. ஆனா ஒரே ஒரு விஷயம், வீட்டுக்கு போகும்போது சலாம் சொல்லிட்டு போங்க என்று அல்லாஹ் ஒழுங்குகளை சொல்றான். பிள்ளைகளை, சின்ன பிள்ளைகளை நம்ம மற்றவங்களுடைய வீட்டிற்கு அனுப்பும் போது எந்தெந்த நேரத்துல எல்லாம் அனுப்பலாம், எந்த நேரத்தில் அனுப்பக்கூடாது. சின்ன பிள்ளைங்க தான், சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும் கூட 7 வயசு 6 வயசு உள்ள பிள்ளைகளை மற்றவங்களுடைய வீட்டிற்கு போனா என்ன ஒழுக்கங்களை சொல்லி கொடுக்கணும், எந்த நேரத்தில் நீங்க அனுப்பக்கூடாது, எந்த நேரத்தில் எல்லாம் அனுமதி கேட்டுட்டு போகணும், எப்ப சலாம் சொல்லிட்டு போகணும், எப்படி சலாம் சொல்லணும், அனுமதி கிடைச்சா எப்படி கதவை தட்டணும், அனுமதி கிடைக்கலன்னா என்ன செய்யணும்,
எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் இதுல பேசுறான் இந்த சூரத்துல் நூர்ல. அப்போ இந்த நூறுங்கிற இந்த சூறா இருக்குதா, இது ஒளி, அது வாழ்க்கைக்கான ஒளி. அப்போ தனி மனித ஒழுக்கம், ஒரு குடும்பத்தினுடைய ஒழுக்கம், ஒரு சமூகத்தினுடைய ஒழுக்கம், எல்லா விஷயங்களை பற்றி பேசுகிறது. அந்த வரிசையில் அல்லாஹு தஆலா தனி மனித ஒழுக்கம் என்று அல்லாஹ் பேச ஆரம்பிக்கிறான். குல்லில் முஃமினீன, மூமினான ஆண்களுக்கு நபியை நீங்கள் சொல்லுங்கள், அவர்கள் தங்களுடைய பார்வையை ஹராமிலிருந்து தாழ்த்தி கொள்ள வேண்டும், அவர்களுடைய கற்பை பாதுகாக்க வேண்டும். மூமினான பெண்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் பார்வையை தாழ்த்தி கொள்ளட்டும், அவர்களுடைய கற்பை அவர்கள் பாதுகாக்கட்டும். கற்பு என்பது அது பெண்களுக்கு மட்டும் சொந்தமானது கிடையாது. கற்பொழுக்கம் என்பது குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்றான், ஆணுக்கும் கற்பொழுக்கம் உண்டு. இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ் முதல்ல சொல்றதே ஆணுக்கு தான் அல்லாஹ் கற்பொழுக்கத்தை பத்தி பேசுறான். குல்லில் முஃமினீன யகுல்லூ மின் அப்சாரிஹிம் வ யஹ்ஃபஸூ ஃபுரூஜஹும். ஒரு ஆண் பார்வையையும் பாதுகாக்கணும், அவன் கற்பையும் பாதுகாக்கணும் என்று அல்லாஹ் தஆலா முதல்ல ஆண்களுக்கு தான் அல்லாஹ் சொல்றான். அப்போ தனி மனிதர்களுக்கு அல்லாஹ் கற்பொழுக்கத்தை அல்லாஹ் போதிக்கிறான், வெட்க உணர்வை அல்லாஹ் போதிக்கிறான். வெட்கத்தை பத்தி இந்த ஆயத்து பேசுது. தனி மனிதர்கள் வெட்கத்தினுடைய விஷயத்துல, வெட்கம்தான் ஒரு மனிதனுடைய கவசம். அது அவன் ஈமான பாதுகாக்கிறதுக்கு, அவன் அமலை பாதுகாக்கிறதுக்கு, அவனுடைய கண்ணியத்தை பாதுகாக்கிறதுக்கு. அரபுல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அரபு பழமொழின்னு சொல்லிட்டு ஒரு இதா ஃபாத்தகல் ஹயா ஃபஃபால் மா ஷி'த, வெட்கத்தை நீ விட்டுட்டன்னா நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க அரபுல. அப்போ ஹயாங்கிறது, வெட்கம்ங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அது வெட்கம் தான் நம்மளுக்கு சமூகத்துல பாதுகாக்குது. முதல்ல அல்லாஹ் தஆலா மனிதர்களுக்கு முதல்ல சோதிச்சது அந்த வெட்கத்தை தான். அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமும் அந்த தடுக்கப்பட்ட மரத்தினுடைய கனிகளை சாப்பிட்டாங்க. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், சாப்பிட்ட உடனே ஃபபதத் லஹுமா சௌஆத்துஹுமா, சொர்க்கத்தில் 2 பேர்களுடைய ஆடைகள் உருவப்பட்டது. 2 பேர்களும் நிர்வாணமாக்கப்பட்டார்கள். உடனே 2 பேர்களும் தங்களுடைய மறைவிடத்தை மறைப்பதற்காக வதஃபிகா யஸ்ஸிபானி அலைஹிமா மின் வரகில் ஜன்னah, சொர்க்கத்தினுடைய இலைகளை போய் தேடி தங்களுடைய மறைவிடத்தை மறைக்கிறதுக்காக போராடினாங்க என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இப்போ என்ன அர்த்தம் இங்க இருக்கு? பாவங்கள்ல இருந்து ஒரு மனுஷனை பாதுகாக்கிறது வெட்கம் தான், ஹயா தான். அந்த வெட்க உணர்வை தான் பிள்ளைகளுக்கு சின்ன வயசுல கொடுக்கணும். அல்லாஹ் இது ஆணுக்கும் பொருத்தம், பெண்ணுக்கும் பொருத்தமானது. வெட்க உணர்வுங்கிறது ஒரு மோமினுக்கு இருந்துச்சுன்னா வாழ்க்கையில எல்லா சூழ்நிலைகள்லையும் கற்பொழுக்கம்ங்கிறது ரொம்ப முக்கியமானது. குறிப்பாக இளைஞர்கள், சிறுவர்கள். ஒரு 7-8 வயசு இருக்கிற ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, 7-8 வயசு இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபால தொழுதுகிட்டு இருக்கும்போது அவங்க மேல ஒரு பெரிய ஒட்டகத்தினுடைய குடலை தூக்கி போட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்திருக்க முடியாம திணறாங்க. 8 வயசு இருக்கிற ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ஓடி வந்து அதை தூக்குறதுக்கு முயற்சி செய்யறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நிலையில கூட ஃபாத்திமாவை பார்த்து சொன்னாங்க, சம்மிரி நஹரகி, ஃபாத்திமா உன் கழுத்து திறந்திருக்கிறது, நீ ஸ்காஃபை வச்சு நல்ல மூடு, அந்நியர்கள் சுற்றி இருக்கிறாங்கன்னு நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு 8 வயசு பிள்ளைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீ ஸ்காஃபை சரியா போடு, உன் கழுத்து கூட தெரியக்கூடாதுன்னு சொல்றாங்கன்னு சொன்னா, அப்போ பிள்ளைகளுக்கு நாம உரிய காலத்தில் அந்த ஹயாங்கிற வெட்க உணர்வை நாம கொடுக்கணும். வெட்கமும் ஈமானும் அது சரிசமமானது. ஈமான் இருக்கிற இடத்துல தான் வெட்கம் இருக்கும், வெட்கம் இருக்கிற இடத்துல தான் ஈமான் இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 2ல வெட்கம் ஒரு மனுஷன் இருந்து போயிடுச்சுன்னா ஈமானும் போயிடுங்க. தனி மனித ஒழுக்கங்களை பாதுகாக்கிறதுல வெட்கம் ரொம்ப முக்கியம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுவாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் கணவர் அடக்கம் செய்யப்பட்டிருப்பது என் வீட்டில தான். என் வீட்டில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கம் செய்யப்பட்டார்கள். நான் போய் அவங்க ஜியாரத்து செய்யறதுக்கு போவேன். அந்த அறைக்குள்ள நான் போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாதாரணமா நான் இருப்பேன். அதுக்கு பின்னால கொஞ்சம் 2.5 வருஷம் கழிச்சு என் வாப்பா அபூபக்கர் ரலியல்லாஹு மௌத்தானாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு மௌத்தான பொழுது ரசூலுல்லாஹ் பக்கத்திலேயே அடக்கம் செய்யப்படணும்னு என்கிட்ட கேட்டாங்க. கேட்கிற பொழுதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோடு நான் அடக்கம் செய்யப்படணும் அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்லும் போது ஒரு வார்த்தை சேர்த்து சொன்னாங்க. மௌத்தா போகும்போது, நான் மௌத்தா போயிட்டா என்ன தொலை வச்சு குளிப்பாட்டி தொலை வச்சு எல்லாத்தையும் முடிச்சுட்டு அடக்கம் செய்யறதுக்கு முன்னால என் மக ஆயிஷாவுடைய வீட்டில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்தில், அவங்க நெஞ்சுக்கு பக்கத்தில் நான் அடக்கம் செய்யப்படணும்னு எனக்கு ஆசையா இருக்குது. இந்த காலமெல்லாம் நான் ரசூலோடு வாழ்ந்த நபியோடையே நான் வஃபாத்துல இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனால் நீங்க என்னை கொண்டு வந்து என் மகளுடைய வீட்டினுடைய வாசல்ல வச்சுட்டு நீங்க அனுமதி கேளுங்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி தந்தா மட்டும்தான் என் ஜனாசா வீட்டுக்குள்ள போகணும்னு வசியத் பண்ணாங்க அபூபக்கர் ரலியல்லாஹு. அதே மாதிரி குளிப்பாட்டி கவனம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு தொலை வச்சு முடிச்சு கொண்டு வந்து வச்சாங்க.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்தார்கள், ஹபீபை நேசரை நேசரோடு சேர்த்து வையுங்கள். உள்ள இருந்து சத்தம் வந்துச்சு, நேசரோடு சேர்த்துருங்க. அந்த சப்தம் பல பேர்களுக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அந்த பாக்கியம், அது தனி பாக்கியம். அது எல்லாரும் சலாம் சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிப்பா பதில் சொல்றாங்க இல்லையா? நம்ம போய் அங்கே போய் நின்று ரவுலால நின்று நம்ம எத்தனையோ பேர் சலாம் சொல்லியிருப்போம். ஆனால் எத்தனையோ பேர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிப்பாக பதில் சொல்லுவாங்க. ஆனால் பதிலை கேட்டவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? சில பேர்களுக்கு அந்த நசீபை கொடுத்துருக்கிறான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருத்தர் சொல்றார், ஒரு சஹாபி சொன்னாங்க, நான் எப்பொழுதெல்லாம் போய் சலாம் சொல்லுவேன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பதில் நான் கேட்டிருக்கேங்கிறாங்க அந்த சஹாபி. இவ்வளோ பெரிய பாக்கியம், அது நசீபத். பல பேர்களுக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைர் அல்ஹம்துலில்லாஹ். எனவே இப்போ ஆயிஷா அம்மா சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போனாங்க, என் வீட்டில் அடக்கம் செய்யப்பட்டார்கள். பின்பு என் வாப்பா வஃபாத்தானது, என் வாப்பா அவங்க அடக்கம் செய்யப்பட்டு இப்போ நான் 2 பேரும் சியாரத் செய்யறதுக்கு போவேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சியாரத் செய்ய போவேன், என் வாப்பாவது. ஆனால் சாதாரணமாக தான் அந்த அறைக்குள்ள நான் போகுவேன். பர்தாவுடைய 2 பேர் மகரம். அதுக்கு பின்னால ஒரே ஒரு இடம் இருந்துச்சு, இன்னொரு இடம் இருக்குது. என் வீட்டில் 2 இடம் தான் இன்னும் இருக்குது. 2 கபர் மட்டும் அடக்கம் செய்ய முடியும், 2 பேர்கள். ஆனால் ஒரு இடத்தை எனக்காக வைத்திருந்தேன், இன்னொரு இடத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பின்னால் வரக்கூடிய ஈசா அலைஹிஸ்ஸலாத்திற்காக ஒரு இடம் வைங்கன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஆயிஷா அம்மாட்ட. பின்னால் வரக்கூடிய ஈசா அலைஹிஸ்ஸலாம் ரசூலுக்கு பக்கத்தில் அடக்கம் செய்யப்படுவார்கள். அதற்காக ஒரு இடம் ஆயிஷா அம்மாவுடைய வீட்டில். பாக்கியமான ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வாழ்க்கை பெரிய பாக்கியமானது. அல்லாஹ் அக்பர். உலகத்தினுடைய உத்தமர்கள் அவங்களுடைய வீட்டில் அடக்கம் செய்யப்பட்டிருக்காங்கன்னா, வீடுங்கிறது ஒரு பெரிய வீடெல்லாம் கிடையாது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுவாங்க, என் வீடு எப்படின்னா, நான் படுத்திருப்பேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜுத் தொழுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜுத் தொழுகும் போது ஒருத்தர் படுத்திருந்தா, ஒருத்தர் தொழுகணும்னா சஜிதா செய்யறதுக்கு காலை நான் மடக்கினா தான் சஜிதா செய்யணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜிதாவுக்கு வரும்போது என் காலை லேசா தட்டுவாங்க, தூங்கிட்டு இருக்கிறனா காலை மடக்கும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜிதா செய்வாங்க. அவ்வளவுதான் வீட்டினுடைய அளவு. எனவே 2 பேர்களுக்கு பின்னால நான் எதிர்பார்க்கவே இல்லை, ஜனாதிபதி உமர் ரலியல்லாஹு குத்தப்பட்டு அவங்க சக்கராத்தில் இருக்கிற பொழுது கேட்டு விட்டாங்க. நான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடையும் அபூபக்கர் ரலியல்லாஹுவோடையும் வாழ்ந்துட்டேன், அப்படியே அடக்கம் செய்யப்படணும். ஆயிஷா அம்மாட்ட போய் நீங்கள் எனக்கு அனுமதி வாங்கிட்டு வாங்க, அனுமதி தந்தால் நீங்கள் உள்ள அடக்குங்க. ஆயிஷா அம்மா அனுமதி தரலன்னா முஸ்லீம்களுடைய பொது கபர்ஸ்தானில் என்ன அடக்கிறீங்கன்னு வசியத் பண்ணிட்டு மௌத்தா போயிட்டாங்க. உமர் ரலியல்லாஹு கேட்ட அந்த வசியத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தெரிந்த பொழுது, நான் எனக்காக வைத்திருந்தேன், ஆனால் ஒரு மூமினுடைய குணம் தன்னை விட மற்றவர்களை தேர்ந்தெடுப்பது தான். எனவே நான் உமர் ரலியல்லாஹுவை தேர்ந்தெடுக்கிறேன்னு அந்த இடத்தை கொடுத்துட்டாங்க. ஆனால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, இவ்வளவு நாட்கள் என் வீட்டினுடைய ஒரு பகுதியாக நான் வந்து போய் கொண்டிருந்தேன். எப்போ உமர் ரலியல்லாஹு அடக்கம் செய்யப்பட்டார்களோ அப்பொழுது நான் அங்கே போறதாக இருந்தால் முழுமையாக பர்தாவினுடைய ஹிஜாபை பேணி தான் உள்ள போகிறாங்க. மௌத்தானவங்க தானே, கபூர்ல இருக்கிறவங்க தானே, அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறவங்க தானே. வான மஷ்தூதத்துன், நான் முழுமையாக போர்வையை போர்த்தி கொண்டு உள்ளே செல்லுவேன். கபுராளிகளிடம் கூட ஹிஜாபை பேணணும் சொல்ற மார்க்கம். கபூரிலே அடக்கம் செய்யப்பட்டிருந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் ஒரு அப்துல்லா இப்னு உம்மு மக்தூம்னு ஒரு சஹாபி வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிட்டு இருந்தாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவும் ஹஃப்ஸா அம்மான்னு நினைக்கிறேன், 2 பேரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்திலேயே நின்று அவர் என்ன பேசுறாங்கன்னு பார்த்துட்டு இருந்தாங்க. அவர் பார்வை தெரியாதவர். யாரு? அப்துல்லா இப்னு மக்தூம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் என்ன ஹிஜாபை பேணாமல் இப்படி நிற்கிறீங்க, ஒரு அண்ணி ஆள் இருக்கிறாங்க, அவங்க பேசிட்டு இருக்க, நீங்கள் இப்படி நின்று பார்த்துட்டு இருக்கிறீங்களா அப்படின்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 2 பேர் சொன்னாங்க, ஆயிஷா அம்மா சொன்னாங்க, அவர் தான் பார்வை தெரியாத அப்படின்னா. உங்கள் 2 பேருக்கும் தெரியுமா என்னன்னு கேட்டேன். அவங்களுக்கு பார்வை தெரியாது. அப்ப அம்யானி, நீங்க 2 பேரும் பார்வை இல்லாதவர்களா? உங்களுக்கு ஹிஜாப் இருக்குதா இல்லையா? நீங்க பேணணுமா இல்லையான்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹிஜாபினுடைய விஷயத்துல தனி மனித ஒழுங்குகள்ங்கிறது குர்ஆன்ல எவ்வளவு தூரத்துக்கு அல்லாஹ் குறிப்பாக ஆண்களுக்கும் பெண்களுக்கும், ஒரு பெண் தன்னுடைய தரையில் வைத்து நடக்கிற காலடி சப்தம் கூட உரமா வச்சு நடக்க வேண்டாம், உங்க காலினுடைய கொலுசு மற்றவங்களுக்கு கேட்டக்கூடாதுன்னு இப்படியே சொல்றாங்க. எவ்வளவு யஃபீன மின் ஸீனத்திஹின்ன, நீங்க காலில் போட்டிருக்கிற கொலுசு சப்தம் அந்நியர்களை ஈர்த்திடக்கூடாது, அதனால காலை நீங்க மெதுவாக தான் வச்சு நடக்கணுங்கிற அல்லாஹ் தஆலா. இப்படி ஒவ்வொன்றாக அல்லாஹ் அந்த ஒழுங்குகளை பற்றி, ஒழுக்கங்களை பற்றி, வெட்க உணர்வுகளை பற்றி இப்படி ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா பேசுகிறார். ஒரே ஒரு சம்பவம் ஞாபகம் வந்தது, நான் அதை சொல்றேன்.
கேரளாவினுடைய ஒரு மிகச்சிறந்த அறிஞர் இந்த சம்பவத்தை அவர் குறிப்பிடுகிறார். பாகிஸ்தானுடைய துல்ஃபிகாரும் தங்களுடைய கிதாபில் இந்த சம்பவத்தை குறிப்பிடுறாரு. 2020ஆவது நூற்றாண்டில் 10க்கு பின்னால் நடந்த ஒரு நிகழ்ச்சி. கனடாவில் உள்ள ஒரு மிகச்சிறந்த ஒரு கிறிஸ்டின் தான், ஒரு பெண்ணு, ஒரு சிறந்த படிப்பாளி, ஒரு முஸ்லீம் இளைஞரை அந்த பெண்ணு காதலிக்கிறாங்க. 2 பேர்களுக்கு மத்தியில் இந்த காதல் ஏற்படுது. இப்போது திருமணம் செய்து கொள்ளலாம் என்று நினைக்கிறாங்க. இந்த முஸ்லீம் இளைஞர் தன்னுடைய குடும்பத்துக்கு சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் இப்படி பெண்ணை திருமணம் செய்யலாம்னு நினைக்கிறேன்னு சொன்னப்போ, நம்ம இஸ்லாத்தில் அது சாத்தியம் இல்லை, அது நான் முஸ்லீமை கல்யாணம் பண்ண முடியாது, அப்படி கல்யாணம் முடித்து அப்படி வாழ்ந்தால் அது விபச்சார வாழ்க்கை, அது எத்தனை வருஷம் வாழ்ந்தாலும் அது விபச்சாரம் தான், அதனால் அது ஷரியத்தை அனுமதிக்கலை அப்படின்னு சொன்ன உடனே, இப்போது இதுக்கு ஒரே வழிதான் இருக்குது, இஸ்லாத்துக்கு வராங்கன்னு சொன்னால் அது வேறு பிரச்சனை, பார்த்துக்கலாங்கிற மாதிரி சொன்ன உடனே, கேட்ட உடனே அந்த அம்மாவும் இஸ்லாத்துக்கு வரேன்னு சொல்லிடுச்சு. ஆனால் அந்த ஆங்கில பெண் அது சொல்லிச்சு உறுதியாக, நான் இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னால் எனக்கு ஒரு 6 மாதம் டைம் வேணும், நான் இஸ்லாத்தை பற்றி படிக்கணும் அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்கு உண்டான எனக்கு எல்லா இதையும் ஏற்பாடு செஞ்சு கொடுங்கன்னு சொன்ன உடனே இவரும் சரின்ட்டார். நீ இஸ்லாத்தை பற்றி, நான் பொதுவாக கனடியன்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த ஒன்றை போனாலும் ரொம்ப டீப்பாக போவாங்க, அவங்க சும்மா மேலோட்டமாலாம் படித்து அப்படிலாம் கிடையாது, எதில் போனாலும் ஃபுல் ரிசர்ச் பண்ணுவாங்க அவங்க. அப்படி அந்த பெண் இஸ்லாத்தை நான் சும்மா நீங்கள் சொல்கிறீங்கிறதுனால தான் நான் இஸ்லாத்துக்கு வர முடியாது, நான் கொஞ்சம் இஸ்லாத்தை பற்றி படிக்கணும், அதுக்கு உண்டான புக்ஸு, அதுக்கு உண்டான என்னென்னலாம் இருக்குதோ, ஆடியோ இருக்குது, இஸ்லாத்தை பற்றி என்ன தெரிஞ்சுக்கிற சைட் இருக்குது, வெப்சைட்டு, எல்லாத்தையுமே இவர் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாரு. ஒரு 6 மாதம் இஸ்லாத்தை பற்றி முழுசாக ரிசர்ச் பண்ணட்டும், அப்போ 6 மாதத்துக்கு பின்னால் கல்யாணத்தை வச்சுக்கலாங்கிற மாதிரி பேசி முடிச்சுட்டாங்க. சரி, 6 மாதம் வரைக்கும் இந்த அம்மா ரிசர்ச் பண்ணுது, குர்ஆனை கொடுத்தாரு, ஹதீஸை கொடுத்தாரு, எல்லாம் படிச்சுட்டு இந்த அம்மா எல்லாம் படித்து 6 மாதம் முடிஞ்சிருச்சு. இஸ்லாத்தை நீ தெரிஞ்சுக்கிட்டியான்னு கேட்டார். ஆமாம் தெரிஞ்சுக்கிட்டேன், ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். சரி ஓகே, இப்போது கல்யாணம் பண்ணலாமா அப்படின்னு சொன்னப்போ, இல்லை இப்போ எனக்கு கல்யாணம் பண்ணுற விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டேன் அம்மா. உங்களை கல்யாணம் பண்ண விருப்பம் இல்லை, ஒரு நல்ல முஸ்லீமை கல்யாணம் பண்ண விரும்புகிறேன்னு சொல்லி, நான் இஸ்லாத்தை படிச்சுட்டேன், இஸ்லாத்தில் குர்ஆனில் கற்பொழுக்கம்னா என்னன்னு இவ்வளவு அழகாக போதிக்கப்பட்டிருக்குது, அந்த இஸ்லாத்தினுடைய எந்த ஒழுக்கமும் உங்கள்கிட்ட இல்லை, ஒன்று முஸ்லீமாவே நான் பார்க்கல, எனக்கு ஒரு நல்ல முஸ்லீமை கல்யாணம் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது என்று சொல்லி அந்த அம்மா ஒரு நல்ல முஸ்லீமை தேடி கல்யாணம் பண்ணிட்டாங்கிற அந்த செய்தியை குறிப்பிடுறாங்க. எனவே இன்றைக்கு முஸ்லீம்களுடைய கையில் இஸ்லாம் இல்லை, ஆனால் இஸ்லாத்தை வேறு யாரெல்லாம் சரியான முறையில் புரிஞ்சுக்கிறாங்க. இன்னைக்கு முஸ்லீம்களை பார்த்து இஸ்லாத்துக்கு வரவங்க இல்லை, இஸ்லாத்தை படித்து இஸ்லாத்துக்கு வரவங்க தான் அதிகமாக இருக்கிறாங்க. எனவே குர்ஆன் கற்பொழுக்கங்களை குறித்து ஆணுக்கு மட்டுமல்ல பெண்ணுக்கும், பெண்ணுக்கு மட்டுமல்ல ஆண்களுக்கும் நிறைவாக போதிக்கிற சூரத்துல் நூரை முஸ்லீம்கள் குறைஞ்சபட்சம் அந்த சூறாவை முழுமையாக படிக்கணும் என்பதுதான் மிக முக்கியமாக காலத்தினுடைய தேவை. அல்லாஹ் விளங்குவதற்கு தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம தகப்பல் மின்னா ஸலாத்தனா வ ஸியாமனா வ கியாமனா வ ருகூஅனா வ சுஜூதனா வ தضرعنا வ தخشعنا வ தம்மிம் தக்ஸீர் அஅமாலினா வ தஜாவஸ் அன்னா ஸய்யிஆத்தினா வ தவஃபனா மஅல் அப்ரார். ஸல்லல்லாஹு ஸல்லம் அலா ஸய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லல்லாஹு. சுங்குவார் சித்திரத்திலிருந்து